நமக்கு அறிவு என்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம், வேத வாக்கியம், கர்த்தருடைய வார்த்தை, தேவன் நமக்கு தருகிற அறிவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அறிவு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை வைத்து நாம் அநேக காரியங்களை செய்கிறோம், நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் உபதேசம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவில் விருத்தி அடைவார்கள் என்பதற்காக இந்த உபதேசம் செய்யப்படுகிறது. கர்த்தர் வேதத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுவதை நீங்க அறியலாம். உலகத்தின் அறிவு உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவன் கொடுக்கிற அறிவு, தேவனால் வரக்கூடிய அறிவு பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும், பூமியிலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அறிவை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 11வது அதிகாரம், ஞானத்தையும் அருளுமாகியும் ஆலோசனையும் பலனையும் அருளுமாகியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சில நன்மைகளை நமக்கு தருகிறார். அவர் என்னென்ன நன்மைகளை தருகிறார் என்று ஒரு லிஸ்ட் ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கிறார். அந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்கும் பொழுது அவர் ஞானத்தை தருகிறார், உணர்வை தருகிறார், ஆலோசனையை தருகிறார், வேதனை தருகிறார், அறிவை தருகிறார், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 6 ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உண்டாகி இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போவேனாகில் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நான் போவேனாகில் சத்திய ஆவியாகிய அவர் வருவார், வந்து உங்களோடு கூட தங்கியிருப்பார், உங்கள் உள்ளத்திலே தங்கியிருப்பார், உங்களோடு கூட வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியல. அது அந்த அறிவு மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்த அறிவும் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தாகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி வேறு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்மோடு கூட அவர் சஞ்சரித்து நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த 6 ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் என்ன? அவர் அறிவை தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிவை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து புறப்படுகிற அந்த அறிவை, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அறிவை ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பரலோகத்திலிருந்து புறப்படுகிற அந்த அறிவு, அந்த நாலேஜ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு என்பதை ஆங்கிலத்துல நாலேஜ் என்று மொழிபெயர்க்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி என்று மொழிபெயர்க்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அறிவை தருகிறார். அது மாத்திரமல்ல, பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கு வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 பேரை இந்த இடம், இந்த வேதவசனம் காட்டுகிறது. தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன், தேவனுடைய பார்வைக்கு பாவம் செய்கிறவனாய் இருக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு எதை கொடுக்கிறார்? 3 காரியங்களை கொடுக்கிறாரு. 1 ஞானத்தை கொடுக்கிறாரு, 2வது அறிவை கொடுக்கிறாரு, 3வது இன்பத்தை, மகிழ்ச்சி கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறோமா அல்லது மனுஷனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறோமா? 2 காரியம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் நிச்சயமா தேவனுடைய பார்வையில் அவன் எப்படி இருக்க முடியாது? நல்லவனா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவன் நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொன்னா, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எதை பார்க்கிறவன்? முகத்தை பார்த்து நல்லவன் சொல்லிட்டு போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் ஒருவனை நல்லவன் என்று எப்படி சொல்லுகிறார் சொன்னா, அவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துதான் அவன் நல்லவன் என்று அவர் அறிக்கை எடுக்கிறார், சாட்சி எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் வெளி தோற்றத்துல பரிசுத்தமா காணப்படுறாங்க, நல்ல வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க போகிற நட மட எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவங்க பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இருதயமோ எப்படி இருக்குன்னா அசுத்தமா இருக்கு. இந்த இருதயத்தை யாரால் மட்டும்தான் பார்க்க முடியும்? தேவனால் மட்டும்தான் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீன்னா என்ன அர்த்தம்னா, உன் இருதயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவத்தால நிறைந்திருக்கா அல்லது பரிசுத்தத்தினால நிறைந்திருக்கா என்பதை தேவன் பார்த்து அறிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிற நல்லவனா இருக்கிறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நிச்சயமா அவர் என்ன கொடுக்கிறாரு? அறிவை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஞானம் கேடகம் திரவியமும் கேடகம் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல பிரசங்கி சொல்றாரு, ஞானம் என்பது எப்படியா இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு கேடகமா இருக்கிறது. திரவியமும் அவனுக்கு எப்படி இருக்கிறது? கேடகமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு என்ன தரும்? ஜீவனை தரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு ஞானத்தை வச்சிருக்கிறானோ அவன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப நன்மையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, இதுவே அறிவின் மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அறிவினுடைய மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவை ஆண்டவரிடத்திலிருந்து ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்னா உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றா கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கை உயர்ந்து 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 மேல போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை விரும்புகிறோம்? மேன்மையை விரும்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இருக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் உயர்ந்துகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாஷையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா? நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும்னா ப்ரொமோஷன். அங்கிருக்கே ஒரு வேலையில ஒருத்தர் சேர்ந்துட்டான்னு சொன்னா அவன் அந்த வேலையில என்ன எதிர்பார்க்கிறான்? ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டானா ஒரு கொஞ்சம் ப்ரொமோஷன். ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொமோஷன். ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சுட்டா அடுத்து இன்னொரு ப்ரொமோஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ப்ரொமோஷன் என்ன செய்யுதுன்னா அவனை இன்னும் வாழ வைக்குது. கர்த்தருக்கு சாமத்திற்கே ஸ்தோத்திரம். என்ன கவனிக்க தேவ பிள்ளைல ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன வேணும்? ப்ரொமோஷன். கர்த்தருக்கு சாமத்திற்கே ஸ்தோத்திரம். என்னதான் உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாரு? நேர்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பெருக்கும் ஆசீர்வாதத்துடைய பெருக்கும் என்ன செய்துட்டே இருக்கும்? உயர்ந்துகிட்டே இருக்கும். வர 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 உயர்ந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துடைய மேன்மை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு என்ன செய்வேன்? சகரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டிப்பான நன்மை என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? ஆண்டவர் தருவார். 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப அடுத்து என்னது? 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து உபாகமம் 1:11 நீங்க வாசிக்கும் பொழுது அதுல எத்தனை மடங்கு? 1000 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது 4வது கோடியாக நீ என்ன செய்வாய்? பெருகுவாய் என்கிற ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இரட்டிப்பான நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், அடுத்து கோடியாய் பெருகத்தக்கதான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு சாமத்திற்கே ஸ்தோத்திரம். இதுக்கு நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா மேன்மை. கர்த்தர் தரக்கூடிய ஒரு மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேன்மை எப்படிங்க வரும்? கர்த்தர் தரக்கூடிய மேன்மை ஒருவனுக்கு எப்படி வரும்னா ஆவியானவர் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கணும்? அறிவை கொடுத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடுத்திருக்கிற அறிவினாலதான் அவனுக்கு இந்த மேன்மை என்ன செய்யும்? கடந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடுக்காத அறிவு அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவனோட வாழ்க்கையில மேன்மை என்ன செய்ய முடியாது? காணவே முடியாது. அநேக விசுவாசிகள் ஏன் இன்னும் மேன்மை அடையல? இருக்கிற நிலையில நான் சர்ச்சுக்கு வந்தேன், இருக்கிற நிலையில தான் நான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு உயர்வே வரல, ப்ரொமோஷனே எனக்கு வரல, என் வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷ வீட்டுல இருந்தேன், சர்ச்சுக்கு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி புருஷ வீட்டுல இருந்தேன், இன்னைக்கு எந்த வீட்டுல தான் இருக்கிறேன்? புருஷ வீட்டுல தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த மேன்மை இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் புருஷ வீடு ஓட்டு வீடா மாறி இருக்கணும். ஓட்டு வீடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெத்த வீடா என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை என்ன செய்யணும்? இன்னும் ஆசீர்வாதங்களால் அவனை நிரப்பி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆவியானவர் அவனோட வாழ்க்கையில இல்ல. ஆவியானவரோட வாழ்க்கையில இல்லாதனால ஆவியானவர் தரக்கூடிய அறிவு அவனுடைய வாழ்க்கையில கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாதான் அந்த அறிவை அவனுக்கு என்ன செய்வாரு? தருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா தம்மை பற்றி கொள்ளுகிற எல்லாருக்கும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை என்ன செய்தாரு? அளவில்லாமல் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆவியானவர் அளவில்லாமல் கொடுத்த பொழுது ஆவியானவர் என்ன செய்தார்? அறிவை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பொழுது அவருக்கு முன்பதாக ஒருவனால என்ன செய்ய முடியல? எதிர் பேச முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, பரிசேயரா இருக்கலாம், வேதபாரகரா இருக்கலாம், சதுசேயரா இருக்கலாம், யூதர்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், யாரு அவரிடத்துல கேள்வி கேட்டாலும் அதற்கு டான் 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 பதில் என்ன செய்தாரு? இயேசு சொன்னாரு. மறு உத்தரவு என்ன செய்ய முடியல? அதுக்கு எவனுமே கொடுக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் சொன்ன ஒரே வார்த்தையில அவன் வாயடைச்சு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்துச்சுன்னா, ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிவை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? பரிபூர்ணமாய் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இருக்கிற ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா, ஒரு இடத்துல ஆவியானவர் போயிட்டாருன்னு சொன்னா அவனோடு கூட அவன் உள்ளத்துல இறங்கி தங்கி வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா நிச்சயமா அவனுக்கு என்ன கொடுத்துருவாரு? அறிவு அவர் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட அறிவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறிவு என்ன? ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அறிவு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அறிகின்ற அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அறிகின்ற அறிவு, அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு. இது எதை கொடுக்குமா? நித்திய ஜீவனை கொடுக்கும். கர்த்தருக்கு பரலோகத்தை நம்மளை கொண்டு போய் சேர்க்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை என்று சொல்லி ஆண்டவர் யாரு சொல்றாரு? நம்முடைய பரிசுத்த பிதாவை சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றா வேதம் அழகா சொல்லுகிறது, 17வது அதிகாரம் ஒரு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெபம்? இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஒரு வல்லமை உள்ள ஜெபம், ஒரு ஏக்கம் உள்ள ஜெபம், ஒரு மனுஷனுக்காய் பரிதவித்து மனுஷனுக்காக தவித்து ஆண்டவர் ஜெபம் பண்ணின ஒரு அழகான ஜெபம் இந்த 17வது அதிகாரம். இது தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமா வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டே இருக்கு. அவ்வளவு அழகான ஜெபம் ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருக்கு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பாருங்க, இயேசு இவைகளை சொன்ன பின்பு நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேலை வந்துட்டு? அவர் மரிக்க போகிறார், பாடுகள் பட போகிறார். பிதாவின் சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து என்ன செய்ய போகிறார்? அவர் ஜீவனை கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேலை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அறிவு நிச்சயமா தேவை. என்ன அறிவு? தேவனை அறிகின்ற அறிவு உனக்கு என்ன செய்யுது? நிச்சயமா தேவை என்று சொன்னார். தேவனை அறிகின்ற அறிவுனா யாரு? நம்முடைய பிதா. நமக்கு ஒரு பிதா உண்டு. அந்த பிதாவை நாம் அறிகின்ற அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனி. பிதாவை நம்ம அறிந்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவை ஆவியானவர் நம்ம கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தவிர ஒருவனும் பிதாவை என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக நீங்க அறிந்து கொள்ளணும். தேவனை அறிகின்ற அறிவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா அது யார சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய பிதாவாகிய தேவனை சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. அவரை பார்த்த ஒரே ஒரு நபர் யாருன்னா, பிதாவை பார்த்த ஒரே ஒரு நபர் யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிதாவை பார்த்திருக்கிறார். எதற்கு ஸ்தோத்திரம். அவர் வந்துதான் என்ன செய்தாருன்னா, பிதாவை என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரு? பிதா ஒருவரே இருக்கிறார் என்ற அறிவை நமக்கு கொடுத்துட்டு போனார்.
சாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அறிவுல, தேவனை அறிகின்ற அறிவுல இருக்கக்கூடிய முதல் காரியமே, பிதா ஒருவர் என்ன செய்யறாரு, பிதாவாகி தேவன் என்று ஒருத்தர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். சாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரெண்டா கவனி. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா பிதா பிதா பிதான்னு யார் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஆபிரகாம தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு. யாரு? ஆபிரகாம் தான் எங்கள் பிதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவின் இடத்துல அதை சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அவர் ஆபிரகாம், அவர் சந்ததியில நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆபிரகாம் பிதான்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு பிதா நிச்சயமா உண்டு. அவர்தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் யாரு? நம்முடைய பிதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் பிதா. பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்க பிதான்னு சொல்லணுமே தவிர ஆபிரகாம என்ன சொல்லக்கூடாது, பிதான் என்ன செய்யக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, சொல்லாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறித்த அறிவை என்ன செய்தார், நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார். நமக்கு தேவனை குறித்த அறிவுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதான் ஒருவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நமக்கு இருக்க வேண்டிய அறிவு என்னது, பிதா ஒருவரே இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிதாவை குறித்து அடுத்தது என்னன்னா, அடுத்த காரியம் என்னன்னா, அவர் உலகத்தின் மேல் என்ன செய்தாரு, அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி, தேவ பிள்ளைகளை கவனி. 2 பேர் பாவம் செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் பாவம் செய்தாங்க. யாரு? தேவ தூதர்கள் ஆண்டவர் படைத்தார். அவர்கள ஒரு கூட்டம் என்ன செய்தாங்க, பாவம் செய்தாங்க. மனுஷர்களை உண்டாக்கினாரு. மனுஷர்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க, பாவம் செய்தாங்க. அதனால வேதம் சொல்லுகிற ஒருவனோ நீதிமான். தேவ தூதர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ கூட்டம் 1000 கோடி கோடி தேவ தூதர்கள் கூட்டத்தை தேவன் உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ தூதர்கள் கூட்டத்துல 3ல ஒரு பகுதியினர் என்ன செய்தாங்க, பாவம் செய்தாங்க. கர்த்தருக்கு சாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 பகுதியினர் என்ன செய்யல, பாவம் செய்யல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 2வது மனுஷனை படைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம படைத்தார், ஏவாளை படைத்தார். ஆதாம் என்ன செய்தான், பாவம் செய்தான். ஏவாள் என்ன செய்தான், பாவம் செய்தான். அவனுக்கு பின்னாடி எல்லாம் எவ்வளோ சந்ததி, பிள்ளைகள் 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 பிறந்து உலகம் முழுவதும் நிரப்பிட்டு 700 கோடி மக்கள். இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, 700 கோடி மக்கள் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரை கணக்கு பண்ணா கோடி, அது கோடி மேல போகும், பல கோடி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மனுஷர் எல்லாருமே என்ன செய்தாங்க, பாவம் செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதுல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம் பிதான் சொல்றோமே, பிதாவாகி தேவன் சொல்றோமே, பாவம் செய்த தேவ தூதருக்கு மேல அவர் என்ன செய்யல, அன்பு வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாவம் செய்த மனுபுத்திரன் எல்லாரும் பாவம் செய்தான். ஆனா உலகத்தின் மேல் அவர் என்ன வைத்தாரு, அன்பு வைத்தாரு. கர்த்தருக்கு அன்பு கூர்ந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூர்ந்ததுனாலதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன செய்தாரு, மீட்டு கொள்ளத்தக்கதான வழியையும் ரட்சிப்பையும் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பிதாவை குறித்த அறிவு.
தேவனை குறித்த அறிவு என்னன்னா, பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பிதா இந்த உலகத்தின் மேல என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார். பாவம் செய்த பாவம் எல்லா மனுஷனும் பாவம் செய்தார். ஆனா அப்படி இருந்தும் இந்த உலகத்தின் மேல் பிதா என்ன செய்தாரு? அன்பு வைத்தார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். வாசிப்போமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனி. நாம் பிதாவை அறியணும், தேவனை அறியணும், அந்த அறிவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதவன் பிதாவை என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது. அதற்கு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவனை நீ புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், அந்த அறிவு உனக்கு வரணும். பிதாவாகி தேவனை குறித்த அறிவு உனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உள்ளத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு இல்லைன்னா, அன்ப உனக்கு உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா நீ பிதாவாகிய தேவனை என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. கர்த்தருக்கு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்றாக பிதாவை குறித்த அறிவுல ரொம்ப முக்கியமான 2 விஷயம் உண்டு. ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அன்பாகவே இருக்கிறார். நல்லா கவனி. அவர் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன கேட்டாலும் அவர் நமக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். அதற்கு அவர் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அதை என்ன செய்வாரு? செய்வார். அதுக்கு தான் பேரு அன்பு. கர்த்தருக்கு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்றாக என்ன கேட்டாலும் செய்வார். பிதா கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு அதை செய்து தருவார், உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 2வது ஒரு காரியம் இருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் பாவம் செய்கிறவர்களை தண்டிக்காம என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார் என்கிற 2வது அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பிசாசு இன்னைக்கு மறுதலிக்க வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவை குழப்பி கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் 2 காரியத்தை சொல்றான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, நீ கேட்கறதெல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். அது சரியானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 2வது ஒரு காரியம் சொல்றான். அன்பாகவே இருக்கிறார் சொல்லி 2வது ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீ என்ன பாவம் செய்தாலும் அதை மன்னிச்சிருவாரு. அப்ப நீ என்ன செய்யலாம்? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பாவத்தெல்லாம் அவர் என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி சொல்லல. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பாவம் செய்தனா அதுக்குரிய தண்டனைய உன் மேல என்ன செஞ்சிருவாரு? கொண்டு வந்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா, லூசிபர், சாத்தான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாவம் செய்த பொழுது அவனை என்ன செய்தாரு? பரலோகத்திலிருந்து கண்ணு வைக்கிற நேரத்துல, மின்னல் வேகத்துல பரலோகத்திலிருந்து என்ன செய்தாரு? வெளியே தள்ளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் பிசாசு புரிஞ்சிச்சு, தேவன் அன்பாக மாத்திரம் இல்ல, பட்சிக்கிற அக்கினியாகவும் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. கர்த்தருக்கு இந்த அறிவு சாத்தானுக்கு இல்லாதனாலதான் அவன் என்ன செஞ்சுட்டான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவம் செஞ்சுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்த உடனேயே அவர் வெளியே தள்ளின உடனே தான் அவனுக்கு அறிவு வருது. என்ன அறிவு வருது? பாவம் செய்கிறவன கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? பிதாவாகிய தேவன் விட மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கறதெல்லாம் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே சமயத்துல பாவம் செஞ்சுட்டானா அவனை தண்டிக்காம என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் விசுவாசி இன்னைக்கு என்ன பண்றான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்துல நீ என்ன செய்? எல்லாத்தையும் கேளுன்னு சொல்லிட்டு
ரெண்டாவது அவன் என்ன செய்கிறான், நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதை வச்சுக்கிட்டு நம்மள பாவம் செய்ய என்ன செய்கிறான், தூண்டுகிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா பிதாவாகி தேவன் நிச்சயமா என்ன செய்வாரு, தண்டிப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்டிச்சிருவாரு என்று யாருக்கு தெரியும், சாத்தானுக்கு இந்த அறிவு இருக்கு. கர்த்தர் பிதாவை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் பாவம் செய்ய தூண்டுகிறான். அவன் பாவம் செய்ய வைக்கிறது இல்லை. நல்லா கவனி, நீ நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் பாவம் செய்ய தூண்டுகிறானே தவிர ஒருவனையும் பாவம் செய்ய வைக்கிறது. கர்த்தருக்கு பாவம் யார் செய்யறான், மனுஷன் தான் செய்யறான். அப்போ ஆவியானவர் நமக்கு என்ன அறிவை கொடுக்கிறாரு, தேவனை அறிகின்ற அறிவை யார் கொடுக்கிறார், ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு பிதாவை குறித்த அறிவை நமக்கு அவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. இது நிச்சயமா இந்த அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பேதுரு புஸ்தகம், 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவையில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் எப்படி இருக்கும், கேடுள்ளதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு அறிவை நம்முடைய ஆவியானவர் கொடுக்கிறாரு. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனி, வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா, கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிறார். கர்த்தருக்கு இந்த அறிவை ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மெய்யான தேவன் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்சகர் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவர் நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறாரு. பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தமாக்கி நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறாரு என்கிற அறிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்தது வாசிங்க 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில நாம் என்ன செய்யணுமா, வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அந்த அறிவை நம்ம கொடுக்கிறாரு. அந்த அறிவை நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும், ஆவியானத்தை பெற்றுக்கொண்டு 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 அதுல வளருதல் என்று சொல்லி என்ன அர்த்தம், பெருகுதல். அறிவை என்ன செய்யணும், பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், பாவிகள், பாவம் செய்யக்கூடிய பலவீனம் உள்ளவர்கள். நம்மிடத்தில் இருக்கிற பயங்கரமான பலவீனம் என்னதுன்னா, நம்ம எந்த சூழ்நிலை செஞ்சிருவோம், பாவம் செஞ்சிருவோம். ஒரு சின்ன சோதனை ஏற்பட்டா கூட நம்ம பாவம் செஞ்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியம் வந்தா கூட பாவம் செஞ்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே நாம் எப்படி இருக்கணுமா, வளர்ந்தவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ
அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, அறிவு உனக்கு வரணும், நீ ஆவியானது பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? எண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நஷ்டம் என்ன அர்த்தம்? தேவை இல்லை, எனக்கு இது தேவை இல்லை அப்படின்னு நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவை இல்லை அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதை விட்டுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த காரியத்தை செய்வோமா? செய்ய மாட்டோம். நஷ்டம் வரும்னு சொன்னா ஒருவன் அதை செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலதான் வேலைக்கு போகும்போது கேட்பான், இந்த கம்பெனில இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைக்கு போற இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உடனே அவன் சொல்லுவான், கடையில சரியா சம்பளம் கொடுக்க மாட்டான், ஒழுங்கா சம்பளம் வராது, நீ போகாத அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த இடத்துக்கு போக மாட்டான். ஏன்னா அங்க என்ன நஷ்டம் வரப்போகுது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நீ இந்த பூமியில அறியணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை, லாபமா இருக்கிற காரியங்களை, உனக்கு லாபமா இருக்கிற காரியங்களை நஷ்டம் என்று எண்ணி விடணும். இதுக்கு அநேக விசுவாசிகளுக்கு ரெடியா இல்லை. ஆனா அநேக தேவ பிள்ளைகள் காரியங்களை நஷ்டம் என்று விட்டுட்டு ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டவங்க எத்தனையோ பேரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பேதுரு கேட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உம்மை பின்பற்றும்படிக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு நாம பின்னாடி வந்தோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட்டுட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பின்னாக வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தை நிமித்தம் தன் தாயாவது, தகப்பனையாவது, தன் சகோதரியாவது, சகோதரிகளையாவது, தன் வீட்டையாவது, தன் நிலத்தையாவது, கர்த்தர் தன்னுடைய காரியங்களையாவது விட்டுட்டு எனக்கு பின்பாக வந்தவன் இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்வான்? கண்டிப்பாய் பெற்றுக் கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை நீ அணியணும்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற லாபமாய் உனக்கு தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நீ என்ன ஆரம்பிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிவிந்த அறிவு உனக்கு எல்லாம் என்ன செய்யும்? கடந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை உன்னால என்ன செய்ய முடியாது? அறிகின்ற அறிவை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க, ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம். ரோமருக்கு 9வது அதிகாரம் 15வது வசனம். ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்றா கவனி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுல ரொம்ப முக்கியமான அறிவு என்னன்னா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்படின்னு என்ன இருக்குங்க? ஸ்தோத்திரிக்கப்பட்ட அப்படின்னு என்ன இருக்குன்னா, அவர் நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும், ஆராதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல கவனி. ஸ்தோத்தரிக்கப்பட்ட அப்படின்னு என்ன இருக்குன்னா, அவர் நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும். ஏன் வணங்கணும்னா, சர்வத்திற்கும் அவர் என்னது? மேலான தேவன். எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றா கவனி. அப்படின்னா இன்னும் ஷார்ட்டா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு அவர் நிச்சயமாக மெய்யான தேவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் பிதாவுடைய ஊழியக்காரர், அவர் பிதாவுக்கு ஊழியம் செய்ய வந்தாரு, அவர் சாதாரண தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இயேசு என்னன்னா,
ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றாக கவனி தேவ பிள்ளைகள். அவர் நிச்சயமா விழுந்து பணிந்து அவர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனி. இந்த அறிவை ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த அறிவு அநேகருக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இல்லாத இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கிறார். பிதாவாகி தேவனை ஏற்றுக்கொள்றார். ஆனா பிதாவாகி தேவனை குறித்த அறிவு இருக்கிற அவர்களுக்கு கிறிஸ்து குறித்த அறிவு என்ன செய்யல? இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்த அறிவு என்ன சொல்லுதுன்னா, அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி படிக்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தார்? இந்த அறிவு ரொம்ப முக்கியம். பாவிகளை ரட்சிக்க இயேசு என்ன செய்தாரு? பூமிக்கு வந்தார். பாவியா இருக்கிற உன்னை ரட்சிக்கணும்னா அது யாரால மட்டும்தான் முடியும்? இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசுவேன்னு கதறணும்னா உன்னை பாவத்திலிருந்து என்ன செஞ்சிருவாரு? ரட்சித்து வெளியே கொண்டு வந்துடும். அதுக்கு இயேசு 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 இயேசுன்னு யாரெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ரட்சித்து அவர் பரிசுத்தமாக்கிட்டார். அதுக்கு அவங்கள அவர் பரிசுத்தமாக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு உனக்கு இருக்கணும். அவங்களை ரட்சிக்க இயேசு பூமிக்கு என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் அவர் பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அவர் ரட்சித்து பரிசுத்தப்படுத்துறாரு. அகவத்துல கொண்டு போய் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அறிவு 2 அறிவு. தேவனை அறிகின்ற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய இருக்கு. அந்த அறிவு மற்ற வாரங்கள் அடுத்த வாரங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா முக்கியமான நம்மளை நன்றி ஆண்டவர். அன்பின் தேவன் நல்ல வேலை காய் நன்றிச்சார். இந்த அறிவு கூட அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ளபடியாச்சு. எங்கள் ஆவியானவர் எங்களுக்கு அறிவை கொடுக்கிறார். இந்த தேவனை அறிகின்ற அறிவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவாய் இருக்கிறார்.